எது போல் என்றால் சேகசாரி சொல்கிற மாதிரி உடல் அழுக்காவது போன்றே உள்ளமும் அழுக்காகும். மனுஷன் உலகத்தில் வேலை செய்கிற நேரத்தில் கண்டிப்பாக உடல் அழுக்காகும். அதிலிருந்து மனிதனுக்கு தவிர்த்து கொள்ளையிலும். எனவே அவன் எந்த நாளும் என்ன செய்யணும், அடிக்கடி உடலை துப்புரவு பண்ணிக்கொண்டே இருக்கும். காலையில் ஒரு முறை, இரவுக்கு ஒரு முறை, இப்படி உடலை துப்புரவு பண்ணிக்கொண்டே இருந்தால்தான் இந்த அழுக்குகளிலிருந்து அதனால் வரக்கூடிய நோய்களிலிருந்து தவிர்த்து கொள்ளேன். இதே போல தான் உள்ளம். மனிதன் இயங்குகிற நேரம் கண்டிப்பாக அந்த தன்னை அறியாமலே சில பாவங்களில் போய் விழுவான். தன்னை அறியாமலே மனோ இச்சைக்கு உட்பட்டு, அடுத்தவர் கவர்ச்சிகளுக்கு உட்பட்டு, அடுத்தவர்களோட தூண்டுதலுக்கு உட்பட்டு தன்னை அறியாமலே பாவங்கள் போய் விழுவது மனுஷ இயல்பு, மனுஷ மனசோடு சம்மந்தப்பட்டு ஒன்று. எனவே இந்த வகையில் உடல் அழுக்காவது இந்த பௌதீக உலக பொருட்கள்னால், உள்ளம் அழுக்காவது மனநிலையின் காரணமாக, மனுஷன் மனநிலைகளின் காரணமாக. எனவே எவ்வாறு நாங்கள் உடலை தூய்மையாக வச்சுக்கொள்ளணும் என்றால் அடிக்கடி துப்புரவு செய்யணுமோ, அதே போல் அடிக்கடி உள்ளத்தையும் துப்புரவு செய்யணும். உள்ளத்தை துப்புரவு செய்கிறதுக்கான வழிதான் நாங்கள் தௌபா அப்படி சொல்லுவோம். இதைத்தான் அல்லாஹ் தஆலா ரெண்டு கருத்தையும் ஒன்றுக்கு சேர்த்து, உடலை தூய்மைப்படுத்துறதையும் உள்ளத்தை தூய்மைப்படுத்துறதையும் ரெண்டையும் ஒன்றுக்கு சேர்த்து இந்த சூரத்துல் பக்ரால இந்த 222 வசனத்தில் ரெண்டையும் ஒன்றுக்கு சேர்த்து அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். இன்னல்லாஹ யுஹிப்பு தவ்வாபீன். அல்லாஹ் தஆலா மிக அதிகமாக தௌபா கேட்போரை விரும்புகிறான். யுஹிப்புல் முத்தஹிரீன். அடிக்கடி சுத்தப்படுத்திக் கொள்பவர்களையும் உடலை சுத்தப்படுத்திக் கொள்பவர்களையும் அல்லாஹ் விரும்புகிறான். இந்த ரெண்டையும் ஒன்று சேர்த்து, உடலை சுத்திப்படுத்திக் கொள்பவன் திரும்ப உள்ளத்தை தூய்மைப்படுத்திக் கொள்வான். ரெண்டையும் சேர்த்து அல்லாஹ் சொல். உங்களுக்கு தெரியும் இந்த சொல் முத்தஹிரீன், தாஹிர் என்ற சொல். தாஹிர் என்ற சொல் எங்களுக்கு சாதாரணமாக தெரியுமே. அது உடம்பை துப்புரவு பண்ணுறதுக்கு அல்லாஹ் அங்கே பாவிச்சு சொல். ஒல் முத்தஹிரீன். அல்லாஹ் தஆலா உடம்பை அதிகம் சுத்தம் செய்பவனை விரும்புகிறான். அதே மாதிரி தவ்வாபீன், தௌபா என்ற சொல் இருந்து வந்த தவ்வாபீன். தவாப் என்ற சொல் கொஞ்சம் மிகைப்படுத்தப்பட்ட சொல். அடிக்கடி தௌபா கேட்குறவன்னு கருத்து. அப்போ அடிக்கடி தௌபா கேட்குபவர்கள் மீது அல்லாஹ் அன்பு வைக்கிறான். உடம்பை அடிக்கடி சுத்தம் செய்பவர் மீதும் அல்லாஹ் அன்பு வைக்கிறான்னு சொல்லி சூரத்துல் பக்ரால இந்த 222 வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். எனவே இந்த அல்லாஹ் எங்களுக்கு சொல்ல வர கருத்து என்னென்னா, மனிதன் கண்டிப்பாக உடல் எப்படி அடிக்கடி அழுக்காகுமோ அதே போன்று உள்ளமும் அடிக்கடி அழுக்காகும். உடலை சுத்தப்படுத்துவதில் நாங்கள் எப்படி கவனம் செலுத்துவோமோ, அடிக்கடி துப்புரவு பண்ணிக்கொள்வோமோ, அதே போல் உள்ளத்தை துப்புரவு பண்ணுறதில் மனிதன் அடிக்கடி ஈடுபாடு காட்டிக்கொள்ள வேண்டும் என்றது தான் இந்த ஹதீஸ் எங்களுக்கு தெரியும் சொல். எனவே தௌபாவுக்கு ஒரு கால நேரம் இல்லை, குறிப்பிட்ட ஒரு காலத்துக்கு ஒரு முறை தௌபா கேட்குறேன்னு சொல்லி அடிக்கடி தௌபா கேட்கணும். இதை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிப்பிக்கின்ற வகையில் தான் ஒவ்வொரு தொழுகை முடிஞ்ச உடனே சலாம் கொடுத்த உடனே அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு 3 முறை சொல்லுவார். எல்லாருக்கும் தெரியும் அது. யா அல்லாஹ், நான் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கிறேன் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று 3 முறை சொல்லுவாங்க ஒவ்வொரு தொழுகையும் முடிஞ்சேன் பிறகு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க,